அன்பானவர்களே, தினமொரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 27:6. இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளையிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று தெய்வ மனுஷன் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற நல்வார்த்தை, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சுற்றி பல்வேறு விதங்களிலே நம்மை குழப்புகிற, வேதனைப்படுத்துகிற, பயமுறுத்துகிற, அச்சுறுத்துகிற எத்தனையோ விதமான காரியங்கள் வருகிறது. அவற்றுக்கு எல்லாமே பின்புலம் ஒரு சத்துரு இருப்பான். சத்துரு என்பது மனிதனை அல்ல, அது ஒரு தீய சக்தியாகிய பிசாசைத்தான் நான் சொல்லுகிறேன். ஆகவே சத்துருவானவன் பல விதங்களிலே சில மனிதர்களை ஏவி விட்டு நமக்கு எதிராக பல திட்டங்களை அவன் போடுவான். எவனை விழுங்கலாமோ என்றுதான் பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல இருக்கிறான். அவன் சிங்கம் அல்ல, சிங்கத்தை போல இருக்கிறவன். ஆகவே பல்வேறு விதங்களிலே தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையாய் உத்தமமாய் நடக்கிற தேவ ஜனமே, நமக்கு எதிராக பல விதங்களிலே அவன் போராடுகிறதைத்தான் நான் பார்க்கிறோம். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற நல்ல வார்த்தை என்னன்னா, இன்னைக்கு இப்பொழுது என் வாழ்க்கை என்னவாய் மாறப்போகிறதுனா, என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் என்று. அப்போது சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் ஆண்டவர் நமக்காக வெற்றி கொடி ஏற்றுவதால் நம்முடைய தலை அவர்களுக்கு முன்பாக உயர்த்தப்படும். எந்தெந்த இடத்துல எல்லாம் கடந்து போன நாட்களிலே ஒருவேளை ஒரு தோல்வியான அனுபவம், அவமானம், நிந்தை, கேவலமான ஒரு சூழ்நிலை நிமித்தமாக தலை குனிந்து இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற நல்வார்த்தை என்னன்னா, எந்த இடத்துல எல்லாம் எந்த சத்துருக்களுக்கு முன்பாக எல்லாம் தலை குனிந்து போனாயோ, இன்று அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் என்ன செய்கிறான்னா, நம்மை உயர்த்தி காட்டுகிறாராம். ஆம், இது நம்மால் வந்த உயர்வல்ல, தேவனே உயர்த்தி காட்டுகிற ஒரு அனுபவம். தேவன் எதை செய்தாலும் அது நிலைக்கும். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு உயர்வும் மேன்மையும் நிலைக்கும். ஆகவே தோல்வியே சந்திச்சு, அவமானத்தையே சந்திச்சு எனக்கு பழக்கப்பட்டுருச்சு என்று சொல்லுகிற சகோதரா, சகோதரியே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. தோல்வி அல்ல நீ. இன்னைக்கு இப்பொழுது உங்கள் தலை சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஆகவே சோர்ந்து போகாமல் இந்த கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு அவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த வார்த்தையினுடைய கடைசி பகுதி அப்படித்தான் சொல்லுது. அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, இனி உங்களுக்கு முக மலர்ச்சியை உண்டாக்குற, சந்தோஷத்தை உண்டாக்குற காலம்தான் இனி வரக்கூடியதான காலம். உங்கள் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்தது. நீங்கள் எழும்புவீர்கள், பிரகாசிப்பீர்கள். அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. ஜெபம் பண்ணலாமா? நல்ல பிதாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு ஆண்டவரே, சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படுகிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு கொடுக்கிறீர். இதுவரைக்கும் பட்ட அவமானத்துக்கும் காயங்களுக்கும் ஆண்டவரே, நிந்தைகளுக்கும் கேவலங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து எங்கள் வாழ்விலே நீர் அழைத்த தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்று வண்ணமாக கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறீர். எங்கள் வாழ்க்கை, எங்கள் தலை உயர்கிறது. அதற்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் தாமே உயர்த்தி காட்டுகிறீர். ஆமாண்டவரே, இனி எங்கள் காலம் மகிழ்ச்சியின் காலமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நல்ல செய்தியை அனுப்புகிறீர். நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.